முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையம் வடிவம் கொண்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசு கமிட்டி வந்து வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிவியல் சொல்லலாம். எப்ப பாடுகிற பாட்டை இளங்கோடிகள். இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரிகளை. முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல்பு இழப்பின் பாளையன படிவம் கொள்ளும். அது ஆகப்பெரிய அரசியல், ஆகப்பெரிய அறிவியல். என்ன ஆகப்பெரிய அறிவியல் இருக்கு இதுல? முதல்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகை அப்படித்தான் வருஷப்படுத்தணும். இதுல இவருக்கு இங்க 2வது வரி முறைமையின் திரியின் வருது பாருங்க. அந்த முறைமைக்காக இவர் முல்லையை முன்னால கொண்டு வர்றார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரியின் நிலம் நடுக்குற்று. இது 2 தெரிஞ்சோட நடுக்குற்றுமா? நான் கேக்குறேன், 2 தெரிஞ்சோடனே முனையெல்லாம் நடுக்குற்றுமா? நிலம் நடுக்கத்தால 2 கீழே விழுந்துச்சா, இல்லைன்னா இது 2 தெரிஞ்சதுனால நிலம் நடுக்குட்டுச்சா? நிலநடுக்கம் எதனால, பாலை எதனால வருதுங்கிறது தான் இப்போ சொல்ல வர்ற அறிவியல். சரி, 2 நிலம் நடுக்குற்று, அதனால நிலநடுக்குற்று நல்லியல்பு இழந்துருமா? ஏன் ஜப்பான்ல 1000 நிலநடுக்கம் வருது, அங்கெல்லாம் பாலைவனம் ஆயிட்டா? குஜராத்ல பூகம்போது அந்த இடம் இப்ப பாலைவனமாவா இருக்கு? சரி, நான் கேக்குறேன், பாலைவனத்துல ஆப்கானிஸ்தான் பாலைவனத்துல நிலநடுக்கம் வருது, அது பாலைவனத்துல நிலநடுக்கம் அது என்னவா மாறும்? அது என்னவா மாறுது? பைத்தியக்கார மாதிரி பேசுறான். பைத்தியம். உனக்கு சீமானெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. உனக்கு நீ அடுத்தவங்களை மதிக்கிறியா? உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு உனக்கு மரியாதை இப்படிதான் பேச முடியும். உனக்கு மரியாதை கொடுத்தா நான் பயந்தாங்களில் பட்டத்தை தூக்கி கலையணும். நான் என்னமோ பயந்து உனக்கு பயந்து பேச முடியாது. நீ பேசுற ஸ்லாங்ல தான் உனக்கு பேச முடியும். ஏன்னா லூசு மாதிரி பேசுறதுன்னு தான் சொல்லணும். நிலம் நடுக்கு, முல்லையும் குறிஞ்சியுமா? முதல்ல குறிஞ்சியும் முல்லையும் சொல்லணும், அது தப்பு. 2வது நிலம் நடுக்குற்று. அதுக்கப்புறம் நிலம் நடுக்க பாலையும் முல்லையும் குறிஞ்சியும் திரிய கெட்டு போச்சா? இல்லைன்னா அது 2 முல்லையும் குறிஞ்சியும் கெட்டதுனால நிலநடுக்கம் வந்துச்சா? என்ன அறிவு இல்லாம இப்ப எதை எடுத்தாலும் ஒரு காமெடியும் ஒரு மண்ணு மாதிரி பேசுற. அதுக்கப்புறம் இது ஆகப்பெரிய என்ன அறிவியல் இருக்கு. அப்ப ஆப்கானிஸ்தான் எப்படி நிலநடுக்கம் வரும்? அவர் 2வது அவர் தேவடியா இந்த ஆகப்பெரிய அரசு அறிவியல அவர் தேவடியா கதைன்னு சொல்லிட்டாராம். ஆமா, சரிப்பா, கதை ரேட்டு இது நம்ம ஆகப்பெரிய அவரு முல்லையும் குறிஞ்சியும் எல்லாம் சொல்லிட்டாரு, ரைட்டு. கதை என்னதுடா முட்டா பையில? கதை என்னது? ஒரு கண்ணைக்குன்னு ஒரு பொம்பளைக்கும் கோவலன் ஒரு பையனுக்கும் கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் அவ கூட இருந்தான்? மாதவி யாரு? மாதவி கூட ஏன் போனா? மாதவி யாருப்பா? மாதவி கோவலனுக்கு மட்டும் இருந்தவளா? இல்ல அவ யாரு? கணிகன்னு சொல்றான், பரத்தைன்னு சொல்றான். பரத்தை தானேவா? அவனை கற்புக்கரசி, அவளும் கற்புக்கரசி. கோவலனுக்கு மட்டுமாவே வாழ்ந்தாளா? கண்ணைய கல்யாணம் முடிச்சு எவ்வளவு நாள் வாழ்ந்தான் அவன்? ஏன் போனான்? அடுத்தவன் பொண்டாட்டிய அவ வச்சு வாழ்றாள உங்களுக்கு கல்யாணம். இவருக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு அவளுக்கு தெரியும். கல்யாணம் இன்னொரு பொம்பளையோட புருஷன், அவளை போய் சேர்த்து வாழ்றீ. நீ என்ன யாரு? நீ மாதவி யாருடா? அது தேவடியா கதைன்னு சொல்லிட்டு தேவடியா கதைன்னு சொல்லாம எப்படா சொல்ல முடியும்? சும்மா தேவடியா கதைன்னு சொல்லிட்டாரு. தேவடியா கதை தான் அது. அவ யாரு? மாதவி யாரு? கண்ணகி என்ன பண்றான்? அவ புருஷன் அந்த கதை மூலமா அவன் என்ன சொல்ல வரான்? நீங்க பொட்ட பிள்ளைங்க உங்க கல்யாணம் முடிஞ்சு உங்க புருஷன் தேவடியா குடிக்க போனாலும் நீங்க செவனேன்னு இருங்க, அப்புறம் அவர் திரும்பி வருவாரு, அப்படியே அப்புறம் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்ல வரானா? கதை மயிர வரேன், கதை மயிறு. நம்ம அப்பனா இருக்குல்ல, அப்பனா இருந்தாலும் அப்பன் குசுனாலும் நாரத்தாண்டா செய்யும். தப்புனா தப்பு தாண்டா. அது பெரியார் சொன்னது கரெக்டா? அடுத்தவன் கதையா இருந்தாலும் ஹரிச்சந்திரன் ஒரு கதை சொன்னான், நியாயம். உண்மை சொன்னா என்ன நடக்கணும் ஒரு கதை. அதனால அதை பார்த்தா காந்தியடிகள் நான் உண்மையை பேசுற ஒரு கோட்பாடுக்கு வந்தேன்னு சொன்னாரு. நான் கூட சின்ன வயசுல அந்த கதையை பார்த்து பிரமிச்சு போயிருக்கோம். ரைட்டு தான், அப்படி உண்மையதான் பேசணும்னு சொல்லி. அந்த கதையில ஒரு உண்மையை சொல்றவனுக்கு என்னென்ன கஷ்டம் வருதுங்கிறது. இதுல என்ன வருது? அடுத்தவன் பொண்டாட்டியை விட்டுட்டு போறான். அவன் ஒரு புறம்போக்கு. அவன் போயிட்டு மறுபடியும் புடுங்க வரான். இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு நல்ல இயல்பு கெட்டு கிரியின் ஐயோ லூசு பயல. அவ சொல்ல என்னடா தப்பு? இது எப்படி இருக்கு?
இந்த குவார்டர் பாட்டில வந்து குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி ஆனா அதை போய் கெட்ட சரக்குன்னு சொல்றானே இவன், அதை போய் குடிக்காதுன்னு சொல்றானே. எவ்வளவு அழகா போட்டிருக்கு. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நிலை கொடுக்கும். இப்படி போட்டிருந்தா உள்ள நல்ல கெட்ட சரக்கு இருக்கும், அது நல்ல சரக்கா இருக்கும். வெளியே லேபிள பார்க்காத, உள்ள கதையை பாரு, உள்ள என்ன இருக்கு. அவர் அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பாரதி வந்து தமிழை பத்தி பேசினானா, யாமறிந்த மொழியிலேயே தமிழ் மொழியை வச்சார். இதுக்கு 5-6 முட்டு தமிழுக்கு இவர் வந்து தமிழை பத்தி பேச, பாரதி பத்தி பேசுறதுக்கு பாகிஸ்தான் போறான். நீ பாகிஸ்தானோட போவ, ரைட்டுப்பா. அது பாரதி வந்து பாரதியை புகழ்றது எப்படி இருக்கு. இப்ப ஒண்ணு உனக்கு அறிவு இல்ல, தெரியலன்னு அர்த்தம். பாரதியை பத்தி உனக்கு தெரியலன்னு அர்த்தம். பாரதி என்ன சொல்றான், தமிழோடைய மூலத்தையே அடிக்கான். தமிழோட மூலமே நாங்க தான்றான், சமஸ்கிருதம் தான்றான். ஆரியத்துக்கு நிகரான வாழ்ந்தேன்றான் தமிழ. ஆரியத்துக்கு நிகரானா, ஆரியத்தை முந்தல, ஆரியத்துக்கு நிகரான வாழ்ந்ததான் தமிழ் வாழ்ந்துச்சான். தமிழுக்கும் சமஸ்கிருதம் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு எங்கேயோ அது இன்னைக்கு கல்வெட்டு ஆதாரம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அவன் அப்படி சொல்லு. அது அகத்தியங்கிற ஒரு முனிவனே கிடையாதுங்கிறதா இப்போ சொல்றாங்க. அகத்தியன் என்ற ஒரு ஆரிய மைந்தன் ஆதிசிவன் பெற்று விட்டான். ஆதிசிவன் ஏன் தமிழை பெற்கிறான்? ஏதோ மொழியை வேணா சாமியா பெற்பான், மனுஷன் பேசி அவன் வாயில வர்றது. அவன் ஆதிசிவன் பெற்றானா. அப்புறம் அகத்தியன் என்ற ஆரிய மைந்தன் இவருக்கு இலக்கணம் செஞ்சு கொடுத்தான். ஆரிய மைந்தன் யாரா ஆரிய மைந்தன் சொல்றான்? அவன் முட்டா பையில ஆரிய மைந்தன் சொல்றான். இது எப்படி இருக்கு? நீ அவன் சொல்றது தமிழை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு உங்க அம்மாவை நான் தான் வச்சிருந்தேன்னு சொல்றவன் வாசல இருக்க ஒருத்த பிள்ளைக்கு வந்து முட்டாய் கொடுத்து போனான்னு சொன்ன. முட்டாய் கொடுத்து போனான். அந்த அங்கிளா எங்க அம்மா எனக்கு முட்டாயில விட்டு போனாரு, உனக்கு முட்டாய் கொடுத்தாரு, உங்க அம்மாவுக்கு பிள்ளைய கொடுத்து போயிட்டாரா முட்டா பையில. அதுக்கப்புறம் பாரதி வந்து சுதந்திரம் அடைய மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாலேயே இவருக்கு அவர் மாநிலம்னு சொல்லிட்டாரா. என்னடா மடப்பையில, மாநிலம்னா என்னடா? மாநிலம் தமிழ்நாடு மாநிலத்தை சொன்னாரு. மாநிலம்னா பெரிய நிலம், அது பூமியை கூட மாநிலம்னு சொல்லலாம். ஆசியாவையும் மாநிலம் சொல்லலாம். ஏன்னா ஆசியா கண்டம் மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். என் பூமி மாநிலம்னு சொல்லலாம். என் தமிழ்நாடு மாநிலம்னு சொல்லலாம். எல்லா பெரிய நிலம் அது எதை வேணான்னு சொல்லலாம் மாநிலம் சொல்லி. அது அவர் மாநில பிரிப்பானவர் தெரிஞ்சுட்டான். ஏன் அப்பாச்சு இப்படியா மனுஷன் ஒரு புழுவம் முதல்ல தமிழ் அறிஞர் தமிழ் படி. மாநிலம் சொல்றது அவர் வந்து மாநிலத்தை சொல்லல, அவர் மாநிலம் பெரிய நிலம் இந்தியாவை சொல்றாரு. வந்தே மாறதுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. எப்படி மொழிபெயர்ப்பாங்க? வந்தே மாதரம்னா என்னது? வந்தேனா வணக்கம், மாதரம்னா தாய் மண்ணே வணக்கம்னா அவன் சொன்னான். அதுதான் இவனும் சொல்றான். மாநிலம்னு சொல்றான். வந்தே மாத்தரம்னா மாநிலம், மாத்தரம் மாநிலம் அப்படி சொல்றான். இதை போய் அவரு சொல்லிட்டாரு. அவருக்கு பெரிய புகழ்ச்சியார். அப்புறம் ஏற்கனவே உனக்கும் தமிழுக்கும் தகராறு இருக்கு, உனக்கும் தமிழுக்கும் ஆகாது. நீ 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். நாங்களாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கேடி விழிச்செல்வம் மச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு சொல்லி வரும்போது அது எல்லார் மனதிலயும் அது பதியும். மாடல்ல என்ன மாடுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி வரும்போது அது மாடுனா மாடு இல்ல செல்வம் புரியும். இதுல இவரு வரப்ப பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாரா செகண்ட் கிளாஸ் வந்தாரா அட தத்தி உன்னால எதை கொண்டு அடிக்கிறதே தெரியல. சும்மா வாயிருக்க எதையாவது வளைச்சுட்டு கிடையாது. காமெடியா இருக்கும் பேச்ச கேட்டா. ஏரோப்ளைன் மோடு, அப்புறம் இது மாடல்ல, அப்புறம் இன்னொன்னு என்னது, அப்புறம் பாம்பு பொந்துல இருந்து வருமா? பாம்புக்கு பொந்து போட தெரியாது. பாம்பு எலி பொந்து அந்த மாதிரி மற்ற பொந்துல இருந்து இருக்கும். போய் இறந்தட போயிட்டு வெளியே வரும். நிலநடுக்க வந்தோடனே பாம்பு வந்து பொந்த விட்டு வந்துட்டான். எங்கடா பொந்த விட்டு வந்துச்சு பைத்தியக்காரா. சிரிப்பு உன்னை பார்த்தாங்கன்னா ஒண்ணுப்பா, நீ இப்படி பேசுறது நல்லதுதான். இந்த மன அழுத்தம் குறையும். உன்னால உன் பேச்ச கேட்ட நல்ல மன அழுத்தம் குறையும். உண்மையில நல்லதுதான். நீ நல்லதுதான் பண்ற. நீ நல்லா இருக்கணும்ன்ற ராசா.